தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெல்கம் டு டே 1 ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸ்ல குரூப் 1 பிலிம்ஸ் யூனிட் 5லையும் தென் மெயின்ஸ்லையும் கவர் ஆகக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ரெகுலரா பார்க்க போறோம். டே 1 இன்னைக்கு எலெக்ஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழக வெற்றி கழகம் தான் தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கையில இருந்து தான் இன்னைக்கு நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். முதல்ல டிவிகே வெளியிட்டிருந்த உத்தேச அமைச்சர்கள் பட்டியல்ல முதலமைச்சராக மட்டுமில்லாமல் பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் துறை அமைச்சராகவும் விஜய் அவர்களே இருப்பார் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ பெண்கள் நலத்துறையிலிருந்து நம்ம திட்டங்களை பார்க்கலாம். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில ராணி வேலு நாச்சியார் படைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ராணி வேலு நாச்சியார் படை எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு திட்டம் தான் இது. அடுத்ததாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிச்சு நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சலையம்மாள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி காமராஜர் கல்வி உறுதி திட்டமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி அன்னபூர்ணா சூப்பர் 6, அண்ணன் சீர், தாய்மாமன் தங்க மோதிரம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய வரண்டா ஐஏஎஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா தமிழக முதலமைச்சரா ஒருவேளை திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றால் அவர் இதுல எந்த ஸ்கீம்ஸ்க்கு முதல்ல சைன் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.